ஹாய், நான் தான் மோனிகா. அண்ட் இந்த வீடியோவில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் வால்யூம்னைசிங் அண்ட் ஹேர் ட்ரையர்லேருந்து அகாரோ பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். லைக் அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ இருக்க போது. அண்ட் மறக்காம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி மோனிக் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மோஸ்ட்லி நீங்கள் ஏர் வந்து நீங்கள் வந்து ப்ளோ ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஏதாச்சும் வெட்டாக இருந்தால் தான் வந்து ஸ்டே நல்லாயிருக்கும். நான் வந்து இன்னைக்கு ஒரு ஹேர் ப்ரொடெக்ஷன் அண்ட் இது வந்து ஸ்டைலிங் மூவ்ஸ் ஹேர் இன்க்ரீஸ் வால்யூம் அண்ட் ஹோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற ஒரு மூவ்ஸ். வந்து இது நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நல்லா நிறைய எடுத்துட்டு ஆல் ஓவர் மை ஹேர் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். பிஃபோர் ஸ்டைலிங் நீங்கள் இந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆக்சுவலி கேர்லும் பிடிக்கும், பட் நான் ஷார்ட்டாக கட் பண்ணனால கேர்லாக இருந்தால் கொஞ்சம் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுறதுனால நான் ப்ளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் லென்த்தாக வந்ததுக்கப்புறம் நான் அப்படியே இந்த கேர்லியே தான் சுற்றுவேன். ஆம்பூஸ் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா நமக்கு நெக்ஸ்ட் தேவைப்படுறது இந்த ஒரு க்ரொக்கடைல் கிளிப்ஸ். இது செக்ஷன் கிளிப்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பிளாக் கலர் இருக்கும், அந்த க்ரொக்கடைல் கிளிப்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து செக்ஷன் கிளிப்பு இது. அண்ட் தென் எனி கோம் டு பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக இது ரெண்டு நமக்கு இப்போ தேவைப்படுது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிறேன். சென்டராக எடுத்துக்கணும் அண்ட் 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிறேன். எஸ், 2 பார்ட்டிஷனாக எடுத்து இந்த ஒரு பார்ட்டிஷன் ஃபுல்லாமே நம்ம வந்து இந்த கிளிப்பில் வந்து கிளிப் பண்ணிக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இதையே வந்துட்டு நம்ம ஒரு 2 to 3 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இது ஒரு பார்ட்டிஷனாக எடுத்துக்கிறேன், இது ஒரு பார்ட்டிஷனாக எடுத்துக்கிறேன், இதை கிளிப் பண்ணிக்கிறேன். யூ கேன் கிளிப் எனி ஆஃப் யோர் இந்த மாதிரி கிளிப் இருக்கும்ல, அதை எடுத்து ஜஸ்ட் இதை வச்சு ஹோல்ட் பண்ணி கிளிப் பண்ணிக்கோங்க. அது ஸ்டே இருக்கணும், கீழே விடாமல் நமக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தால் ஓகே. அண்ட் இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த செக்ஷன் தான் நம்ம ஃபஸ்ட் வந்து ட்ரை ஹேர் ட்ரையர் ப்ளஸ் வால்யூம்னைசிங் ஃப்ரம் அகாரோ இதை நான் வாங்கியிருந்தேன். இதுதான் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம ஹேர் பிக்கா ஸோ எல்லாமே எடுத்துட்டு ஆல் சைடு வந்து ஒரு பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. சைட்லேருந்து கீழேருந்து மேலேருந்து இது ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு கர்வ் கிடைக்கும். தெரியுதா? இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து நம்ம ஒரு 2 பார்ட்டிஷனாக பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்படி ஃப்ரம் இயர் டு இயர் பிரிச்சுட்டு இதை வந்து ஒரு லாக் பண்ணிக்கலாம். நான் இந்த கிளிப் வச்சு இதை லாக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பார்ட்லேயே இதையே நான் 2ஆக பிரிக்க போகிறேன். லைக் திஸ் பிரிச்சுட்டு இதை வந்து இப்படி 2 செக்ஷனாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இந்த கிளிப் எடுத்து கிளிப் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ நம்ம இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, இதை கையில் இப்படி எடுத்துட்டு இப்போ வந்து இதை வந்துட்டு ரோல் அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு ஒரு வாட்டி ரோல் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் இதை கிளிப் எடுத்துக்கிறேன். இதில் எக்ஸஸாக இருந்ததுன்னா கூட இதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் இதை நான் ட்ரை பண்ண போகிறோம். ப்ளோ ட்ரை பண்ணும்போது லைக் அவுட்வர்ட்ஸ் பண்ணுங்க, உள்ள இப்படிக்கா திருப்பிக்க வேண்டாம். லைக் அவுட்வர்ட்ஸ் இப்படி பண்ணி இப்படி ரோல் பண்ணிங்கன்னா லைக் இப்படி போகும் கேர்ள்ஸ். பின்னாடி போட்டால் கூட அந்த கேர்ள்ஸ் பார்க்க நல்லா இருக்கும். இப்படிதான் ரோல் பண்ணுங்க. இப்போ வந்து இது ஃபுல் ஆச்சு. எடுத்துட்டு நான் கீழே கொண்டு வந்து ரோல் பண்ணுறேன். அண்ட் தென் இதுவும் எடுத்துக்கிறேன். அண்ட் இதையும் நான் ப்ளோ ட்ரை பண்ணுறேன். ஸோ எஸ், இப்போ பாருங்கள், இந்த ஹேருக்கும் லைக் இதுதான் ப்ளோ ட்ரை பண்ண ஹேர். அண்ட் இது வந்து லைக் ஒரிஜினல் கர்லி ஹேர். இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதே மாதிரி நான் இந்த சைட் பண்ணிக்கிறேன். எஸ், இந்த சைடும் இப்படி ஓப்பன், இந்த சைடும் இப்படி ஓப்பனில் இருக்கணும், இந்த சைடும் இப்படி ஓப்பனில் இருக்கணும். ஓகேயா? நெக்ஸ்ட் இதை எடுத்து பின்னாடி போட்டுக்கிறேன். அண்ட் இந்த ஹேர் எடுத்துக்கிறேன். டன். இப்போ வந்து இதையும் எடுத்துக்கிறேன். செம்மையாக வைக்குது, பயங்கரமாக வைக்குது. இதையும் எடுத்துட்டு இதையும் எடுக்கிறேன். அண்ட் இதை ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் எடுத்துக்கிறேன்.
ஏற்கனவே ப்ளோ ட்ரை பண்ணிட்டேன். நான் வந்து யூஸ்வலி சைட் பார்ட்டிஷன், இந்த சைட் பார்ட்டிஷன் தான் எடுப்பேன். பட் இப்போ சென்டர்னால எனக்கு இந்த இடத்துல வால்யூம் வேணுன்றனால நான் என்ன பண்ணுறேன்னா லைக் இப்படி ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன், இங்கே ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இந்த இடத்துல நல்லா பவுன்ஸியாக இருக்கணுன்றனால நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இப்படி எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணி ரோல் பண்ணுறேன். ரோல் பண்ணி புல் பண்ணிட்டே வர, ரோல் பண்ணி ஃப்ரண்ட்டில் புல் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் வால்யூம் கிடைக்கும். தெரியுதா? ஸோ எஸ், இப்போ வந்து இந்த இடம் நான் கேர்ள் பண்ணிக்கணும்னா லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ளோ ட்ரை இட். ஸோ எஸ், பிஃபோர் அப்படி இருந்துச்சு அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா லைக் இப்படி ஆயிடுச்சு. அண்ட் இந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. இப்போ சுடிதார் லைக் குர்த்திஸ்லாம் போட்டோன்னா இது லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் வெஸ்டர்னுக்கு வந்து அந்த கேர்ள்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு எது வேணுமோ நம்ம அதை வச்சுக்கலாம். அண்ட் இது தண்ணி படுற வரைக்கும், நமக்கு ஸ்வெட் ஆகிறது வரைக்கும், லைக் நம்ம ஹேரில் வந்து எந்த ஒரு வால்யூம் லைக் எந்த ஒரு வாட்டர் சப்ஸ்டன்ஸ் நம்ம ஹேரில் படாத வரைக்கும் அது இப்படியே தான் இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் லைக் நம்ம வச்சுக்கிறது பொறுத்து தான் இருக்குது. நமக்கு ஸ்வெட் ஆகாது, ஹேர்லாம் ஸ்வெட் ஆகாமல் லைக் நம்ம வச்சுக்கிறது வரைக்கும் இது இப்படியே தான் இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பண்ணோன்னா இங்கே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் எந்த ஸ்ப்ரேவும் பண்ண போகிறதில்ல. லைக் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, என் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.